ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாலத்தீவின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சுவுடன் பங்கேற்றுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த நிகழ்வினுடைய முக்கிய சாராம்சங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக 2 நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் மோடி அவர்கள் இன்று அங்கு நடைபெற்ற மாலத்தீவின் 60வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் பங்கேற்றார். அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சுவுடன் சேர்ந்து அங்கு நடந்த அந்த சுதந்திர தின பேரணியை கண்டு ரசித்தார். சுதந்திர தினத்தின் போது நடந்த ராணுவ அணிவகுப்பு மரியாதை, அதே போல மாணவிகள் தொடங்கி உள்ளூர் கலைஞர்கள் வரை அந்த நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் அந்த அணிவகுப்பில் நடந்தது. அது மட்டுமல்ல, பீரங்கி குண்டுகள் முழங்க இந்த சுதந்திர தினமானது கொண்டாடப்பட்டது. அது பிரதமர் முன்னிலையில் வரவேற்கத்தக்க விதமாக இருந்தது. அதே போல இந்த பயணத்தின் போது சுமார் 5000 கோடி ரூபாய் வரை மாலத்தீவு நாட்டிற்கு வளர்ச்சிக்காக பிரதமர் உதவுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதற்கும் தற்போது அந்நாட்டு பிரதமர் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் ராணுவ மரியாதையும் செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு இன்று இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடி வர இருக்கிறார். இந்த நிலையில அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கும், அதாவது 60வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் பங்கேற்றதற்கும் மற்றும் தனது நாட்டுக்கு உதவியதற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடனான சந்திப்பிற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிப்பதாக அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த கலை நிகழ்ச்சி என்பதை மிகவும் ஆர்வமாக பிரதமர் மோடி அவர்கள் கண்டு ரசித்திருக்கிறார். இந்த சுதந்திர தின விழா என்பது அந்நாட்டின் சுதந்திர தின விழாவாக மட்டுமல்லாமல் இவரது உதவியை, அதாவது இந்தியா மாலத்தீவிற்கு செய்துள்ள உதவியை பாராட்டும் விதமாகவும் இருந்ததாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பிரதமரை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக பேரணியில் ஈடுபட்டவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அந்நாட்டின் கலை மற்றும் பாரம்பரியங்களை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அங்கிருந்த இந்தியர்களுடனும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துரையாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக மாலத்தீவிற்கு இது மிகப்பெரிய, பிரதமரின் வருகை என்பது மாலத்தீவு நாட்டிற்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்ததாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்திருக்கிறார். தற்போது பிரதமர் மோடி அங்கிருந்து பிரியா விடை அளித்திருக்கிறார். இந்தியாவின் தூத்துக்குடிக்கு நேரடியாக அவர் மாலத்தீவிலிருந்து புறப்பட்டு 7:50க்கு தூத்துக்குடி வந்தடைகிறார். அங்கு புதிதாக புனரமைக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். நாளையும் பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.